ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல Oppo Reno 12 சீரிஸ் அபிஷியலா இந்தியன்ல லான்ச் பண்ணிட்டாங்க. Flipkartல அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸை பொறுத்தளவு உங்களுக்கு 2 போன் லான்ச் பண்ணிருக்காங்க இப்போதைக்கு, 12 Pro and 12. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது 12 Pro மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரெனோ சீரிஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்கு. அது என்ன பஞ்சாயத்துன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரெனோனால என்ன கேமரா சூப்பரா இருக்கும், அது மாதிரி அவங்களோட டிஸ்பிளே நல்லா இருக்கும். ஆனா ஹார்ட்வேர்ல ரொம்ப போட்ட விட்டுறாங்க. இன்னைக்கு இதோட பேஸ் வேரியன்ட் 37,000 கோட் பண்ணிருக்காங்க. LPDDR4X தான் கொடுத்திருக்காங்க. UFS 3.1 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஹார்ட்வேர் சைடுல எப்பவுமே ஸ்டார்டிங்ல ரெனோ ஆரம்பிச்சதுல இருந்தே இருக்கு. இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு 12 சீரிஸ்லுமே இருக்குன்னே சொல்லலாம். சோ இது மட்டும் ஒரு நெகட்டிவ் நம்ம பேசிட முடியாது. சோ ரெனோ கேமரா எப்பயும் போல இந்த சீரிஸ் பொறுத்தவரை நல்லா இருக்கு. சோ டிஸ்பிளே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ பேட்டரிக்கு 4 இயர்ஸ் வரைக்கும் டியூரபிள் கொண்டு வந்திருக்காங்க. எப்பயும் போல MediaTek ப்ராசஸரோட ஒரு 7300 எனர்ஜின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டோடையும் இந்த போன் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இந்த போன்ல இருக்கு. ஆனா ஒரு சில பஞ்சாயத்தும் இருக்கு. சோ என்னென்ன பஞ்சாயத்து இருக்கு, என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, இதை பத்தி நீ வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Oppo Reno 12 Pro பாக்ஸ். எப்பயும் போல ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி Reno 12 Pro மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ், அதுல யூசர் கேரண்ட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 80 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ Oppo Reno 12 Pro Flipkartல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியன் ரீஜன்ல பொறுத்தவரை ரெண்டு கலர் வேரியன்ட் தான், இந்த பிரவுன் அண்ட் கோல்டு. ரெண்டுமே ஒரு சூப்பரான கான்ட்ராஸ்டான கலர்ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 12256 ஜிபி ஒரு 37,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 12512 ஜிபி ஒரு 41,000 கோட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஐசிசி கார்டு இது மாதிரி விஷயங்களுக்கு ஆஃபர்ஸும் கொடுத்திருக்காங்க. நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு ப்ரீ ஆர்டர் புக் பண்றதுக்கு தான் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் பேட்டர் பார்ப்போங்க. சோ போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வருஷம் 12 ப்ரோல சோ பெரிய அளவுக்கு இங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட் பெரிய இம்ப்ரெஷன் பண்ற அளவுக்கு இல்ல. ஏன்னா போன வட்டம் நல்ல ஒரு டைமண்ட் கட் மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. என்னதே இருந்தாலும் இந்த வட்டம் ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஸ்ட்ரைட்டான அரேஞ்ச்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல ஃபிளாஷோட பேக் சைடுல ஒரு சூப்பரான சைனிங்கான ஒரு மேட் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல கீழே அந்த கோல்டன் கலருக்கு மட்டும் உங்களுக்கு அந்த ஓப்போ பிராண்டிங் வந்து ஒரு நல்ல ஒரு பேனர் மாதிரி கீழே கொண்டு வந்திருக்காங்க பாட்டம்ல. சோ உங்களுக்கு பின்னாடி பேக் பேனல் நல்ல ஒரு பிரீமியமான ஒரு டிசைன் ஃபெட்ல எடுத்து வந்திருக்காங்க. சோ அது மட்டும் கிடையாது, இந்த வட்டம் டிசைனுக்கு 360 டிகிரி உங்களுக்கு ஆம்ரன் பாடி கொண்டு வந்திருக்காங்க. சோ இது என்ன மேட்டர் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 360 டிகிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு கோட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டஃப் அண்ட் மெட்டீரியல் கொண்டு வந்திருக்காங்க. சோ அதனால என்ன வரும்னா, உங்களுக்கு கை தவறி இந்த மொபைல் கீழே விழுந்தாலும் உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரொடக்ஷனோட இந்த வட்டம் டிசைன் ஃபேக்டர் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு பிளாட்டான டிஸ்பிளேயோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு. சோ தட் ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் Oppo Reno 12 Pro டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போங்க. டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.7 இன்ச் ஒரு AMOLED 1 பில்லியன் கலர் 120Hz refresh rate HDR10+ 1200 nit பிரைட்டனோட 1.5K ரெசல்யூஷனோட ஒரு டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இங்க டிஸ்பிளேக்கு Corning Gorilla Glass 2 பில்ட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு பஞ்ச்கோல் கேமரா அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இந்த டிஸ்பிளே வள வருது. சோ டிஸ்பிளே கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. எந்த ஒரு OTT ஆப்லயுமே நம்ம ஒரு வீடியோ பாக்குறாகட்டும், HDR கண்டென்ட், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே தாறுமாறான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட இந்த வட்டம் Oppo Reno 12 Pro டிஸ்பிளே செக்மெண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சோ அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பார்ப்போம். இதோட வெயிட் வெறும் ஒரு 180 கிராம், thickness 7.5 mm thickness. Out of the box Android 14, அது மாதிரி ColorOS 14.1 support, LPDDR4X RAM, UFS 3.1 support, studio speaker, Wi-Fi 6, Bluetooth 5.4, IR port, NFC support, under display fingerprint sensor, IP65 rating, X-axis liner motor, so virtual RAM support. So இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் சோ Oppo Reno 12 Proல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. இங்க பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட் சார்ஜரோட கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த வருஷம் இந்த போனுக்கு 4 இயர்ஸ் வரைக்கும் பேட்டரி டியூரபிள் கிடைக்கும் சொல்லிட்டு இங்க Oppo சைடுல இருந்து கிளைம் பண்றாங்க. சோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு அரை மணி நேரம் தான். ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட இங்க பேட்டரி செக்மெண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். ரெனோவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் கேமரா. சோ இந்த வட்டம் இங்க சோனி சென்சார் IMX890 வித் 50 MP OIS சப்போர்ட் 1.8 அப்பச்சர்ல எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP டெலஃபோக்கஸ் வித் 2x ஆப்டிகல் ஜூம் வரைக்கும் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட். இங்க எல்லாமே 5P லென்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா 50 MP செல்ஃபி கேமரா. இந்த வட்டம் இந்த போன்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 frames செகண்ட்ஸ் இங்க வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது பிறகு இங்க 1080 30 frames செகண்ட்ஸ் வித் EI சப்போர்ட், HDR மோட், ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேப்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் அருமையா இருக்கு. DSLR லைக் எஃபெக்டோட இந்த வட்டமும் போர்ட்ரேட் ஷாட் அருமையா எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ நைட் கண்டிஷனா இருக்கட்டும், டே லைட்டா இருக்கட்டும், இன்டோர்
அண்ட் அவுட்டோர் எல்லா இடத்துலயுமே ஒரு சூப்பரான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த Oppo Reno 12 Proல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசர். சோ இந்த போனை பொறுத்தளவு இந்த வட்டம் MediaTek Dimensity ஒரு 7.3 எனர்ஜி 4 என்ன ஆர்கிடெக்டோட ஒரு 3.35 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசர் எடுத்துருக்காங்க. சோ இந்த வட்டம் 7200 ப்ராசர் எனர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சேர்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டும் இந்த போனோட சேர்த்துக்கிட்டாங்க. சோ இதுக்காகவே பிரைசிங் நல்லாவும் வச்சிருக்காங்க. சோ இது ஒரு டாபிக்கா இருந்தாலும் இந்த வட்டம் இந்த ப்ராசஸர் இந்த போனுக்கு சூப்பராகவே இருக்குங்க. சோ எந்த ஒரு கேமிங்னாலுமே நம்மளால பிளே பண்ணிக்கிற முடியுது. சோ தட் இல்ல வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் இது மாதிரி எதுவுமே அவங்க இன்க்ளூட் பண்ணல. இங்க ஸ்டோரேஜுக்காக UFS 3.1 சப்போர்ட் ஃபாஸ்டர் டிரான்ஸ்ஃபர் அண்ட் ஸ்டோரேஜுக்காகவும் LPDDR4X RAM தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரைசிங்க்கு LPDDR4X RAM கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். 5X கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கும். நிறைய இருந்தாலும் இங்கேயுமே உங்களுக்கு கேம் பூஸ்ட் இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது போக மல்டிமீடியா யூசேஜா இருக்கட்டும், சோசியல் மீடியா யூசேஜா இருக்கட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்களாகட்டும் எல்லா இடத்துலயுமே குறை இல்லாத அளவுக்கு இந்த சிப் செட்டர் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. பிஹேவ் ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இவங்களோட கலர் ஓஎஸோட ஆப்டிமைஸ்னே இன்னொரு முக்கியமான ரீசனே சொல்லிக்கலாம். சோ இது மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு சிப் செட்டோட இந்த போன் இந்த வட்டம் ப்ராசஸ் செக்மெண்ட்ல அல்டிமேட்டான இருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த Oppo Reno 12 Pro இதோட வேரியன்ட்டே இன்னைக்கு பேஸ் வேரியன்ட்டே ஒரு 37,000 ரூபாய். 37,000 ரூபாய்க்கு இன்னைக்கு இதுக்கு என்னென்ன ஆஃபர் பண்றாங்க ரெனோ சைட்ல இருந்து பார்க்கும்போது எப்பயும் போல கேமராக்கு பஞ்சமே கிடையாதுங்க. டெலஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சோனி சென்சார் மென்ஷன் பண்ணிருக்காங்க, கேட்டை லென்ஸோட இந்த வட்டம் செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 frames seconds. சோ கேமராக்கு இந்த போனை பொறுத்தால் பஞ்சாயத்தே கிடையாது. அப்புறம் இந்த போன்ல டிஸ்பிளேக்கும் பஞ்சாயத்தே கிடையாது, எல்லாமே தாறுமாறா இருக்கு. அது போக இங்க ஸ்டுடியோ ஸ்பீக்கர் IP ரேட்டிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இங்க IR பிளாட்ஸ்ட்ரோம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இதுல முக்கியமான இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஒரு ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு UFS 3.1 தான் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான விஷயங்கள் கிடையாது, 4.0 கொண்டு வந்திருக்கலாம். இது ஏன் இங்க மென்ஷன் பண்றேன்னா இதோட பிரைசிங் 37,000 ரூபாய். இந்த 37,000 ரூபாய்க்கு இங்க கோட் பண்ணிருக்கோம் 4.0 கொடுத்திருக்கலாம், LPDDR5X RAM கொடுத்திருக்கலாம். சோ இங்க 4X RAM தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ இதனால பெரிய அளவுக்கு இந்த பிரச்சனை வருமானு கேட்டா பிரச்சனை எல்லாம் வரப்போறது இல்ல. கொடுக்குற காசுக்கு கொடுக்குற மாதிரி இங்க ஹார்ட்வேர் கொடுத்திருக்கணும். கொடுக்காததான் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கிசமுசா ஓடிட்டு இருக்குன்னே சொல்லலாம். மீதபடி இந்த போன்ல வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி. சோ ஓவரால் ஒரு குட் போன், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஏன் இதுக்கு பிரைசிங் 37,000 ரூபாய் வச்சிருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா இங்க பேஸ் வேரியன்ட்டே 12 தான். சோ 12 GB RAM இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம மீதி பிராண்ட்ஸ் மீதி மாடல்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிரைசிங் கரெக்டா தான் இருக்கு. என்னைய பொறுத்தளவு அந்த 8 GB RAM ஓட ஒரு வேரியன்ட் கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 30K வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா இவங்க நம்மளுக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் போன், ஏன்னா ஓப்போட ஃபிளாக்ஷிப் போன் ரெனோ தான், அதுக்கு அடுத்து வேற எதுவுமே இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல கிடையாது. அப்படி இருக்கும் போது இன்னைக்கு ரேட்டும் வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும். அதுக்காகவே இவங்க பிரைசிங் 37,000 ரூபாய்க்கு பேஸ் வேரியன்ட் வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வச்சு நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கலாம் சொல்றாங்க. ஸோ ஒரு போட்டோஸ் எடுக்கிறீங்க, பின்னாடி விஷயங்கள் எரேஸ் பண்றதுக்கு AI எரேஸ் 2.0 சப்போர்ட். அப்புறம் நம்ம போட்டோஸ்ல ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டிஸ்பிளேக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், நீங்க பேட்டரிக்கு எல்லா இடத்துலயுமே AI கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கெத்தா இன்னைக்கு ஓப்போ சொல்றாங்க. இது எதளவுக்கு நம்மளுக்கு டே டு டே லைஃப்ல எதளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனே இல்லைன்னா நம்ம சொல்லிட முடியாது. உள்ள விஷயங்களா இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு அதையோ நாங்க இன்னைக்கு 8,000 ரூபாய் போன்ல போது நாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நல்லாவே பிரைஸ் வச்சு விற்கிறதுக்கு இது ஒரு வார்த்தை உதவியா இருக்கு இன்னைக்கு எல்லா மொபைல் பிராண்டுக்கும். சரி, நிறைய இருந்தாலும் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு மொபைல் பிரைசிங் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பேஸே இங்க 12 GB RAM இருக்கும்போது நம்மளால எதுவும் பேசவும் முடியல. இந்த போன் எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா அது உங்களோட கையில் தான் இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா இந்த போன் தான் எடுக்கணும்னு இன்னைக்கு அப்படி ஒன்னும் விஷயமும் கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த மாதிரி நிறைய போன்ஸ் இன்னைக்கு வளம் வந்துகிட்டே இருக்கு. அதையும் நம்ம கொஞ்சமாச்சு ரெஃபர் பண்ணலாம், அதுலயும் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Oppo Reno 12 Pro இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா அது உங்க கையில தான் இருக்கு. இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். சோ இது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.